மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்மோக்கரா இருந்த ஒரு காலத்திலிருந்து நான் எப்படி இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிக்குள்ளார வந்தேன், நான் எப்படி இன்வெஸ்டர் ஆனேன், நான் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய பத்தி தான் நான் சொல்லப் போறேன். எப்படி நான் ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து வெளியில வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து என்ன மாரி சில ஹேபிட்ஸ்ல இருந்து வெளியில வரவங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியலா கொஞ்சம் பெட்டர் ஆகுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல இந்த ஸ்டாக்க வாங்குங்க, இந்த ஸ்டாக்க வாங்காதீங்க அப்படிங்கிற இன்வெஸ்ட்மென்ட்டோடைய இதே கிடையாது. நான் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அவ்வளதான். முழு வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, வொர்க் சம்பாரிக்கிறோம், செலவு பண்றோம், ஜாலியா இருக்கோம். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த சேமிப்பு, சேர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் சம்பாரிக்கிறது எதுக்கு? ஜாலியா இருக்கறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஒரு ஒரு ஆளுங்க. அந்த மாரி இருக்கிற ஒரு ஆள். ஜாலியா இருந்தா கூட பரவால்ல. சில பேட் ஹேபிட்ஸும் கொண்ட ஆளா இருந்தேன். நான் நெறைய புகைப்பிடிப்பேன். இனிஷியலா நான் அடிக்ட் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 சிகரெட்டுக்கு மேலயாவது கண்டிப்பா அடிச்சிருவேன். 5ங்கிறது பேர் மினிமம். லைக் கண்டிப்பா காலையில எந்திரிச்ச உடனே, மதியானம் ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவ, வீட்டுக்கு போம்போது ஒரு தடவ, இப்படி கணக்கு வச்சாலே 4 வந்துருது. அது போக இன்டர்வலு அது இதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு டீ குடிக்கிற நேரத்துல, போற வழியில பசங்கள பார்த்தோம்னா அங்க 2 அப்படிங்கிற மாரி கணக்கெல்லாம் போய்க்கிட்டே இருக்கும். அ இது வந்து நான் ரொம்ப நாளா இந்த ஹேபிட்ட வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, இது என்னோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணுச்சு. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ நான் விடணும்னு நான் நெனச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப மோட்டிவேஷன்லாம் கேட்பேன். நம்ம வெற்றிமாறன் சொல்ற மாரி, போய் அந்த படத்த பார்த்துட்டு வந்து, "இதுதான்டா கடைசி" அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுன மாரி, நானும் நெறைய தடவ தூக்கி வீசியிருக்கேன். ஆனா அது அப்படியெல்லாம் இல்ல. ஒட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு ஒரு கிரவுண்ட்ல போய் நான் ஓட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா ஓடுவேன். திடீர்னு சடனா சில வருஷங்கள் இந்த பழக்கத்துக்கு அப்புறம், இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னாலே, போயிட்டு வந்து ஸ்டெப்ஸ் ஏறுனா மூச்சு வாங்கும். எனக்கு புரிஞ்சது நான் வந்து பிசிக்கலா நல்லா இல்ல அப்படின்னு. நான் அப்ப இருந்தே இத ஸ்டாப் பண்ணணும்னு வந்தேன். எந்த கட்டத்திலயும் முடியல. திடீர்னு நான் ஒரு நாள் வந்து ஒரு புத்தகம் படிச்சேன். ஹேபிட். ஹேபிட்ட மாத்துறதுக்கான ஒரு புக். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கு. நான் ரொம்ப சஜெஸ்ட் பண்ணுவேன். நீங்க அத எத்தன முறை படிச்சாலும், உங்க பிரச்சனைக்கு ஏத்த மாரி அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து புக் வந்து உங்கள வந்து கைட் பண்ணும். அத விட்டு வெளில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். தாட்ஸ கிரியேட் பண்ணும். நீங்க அந்த புக்க படிங்க. அந்த புக்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த புக்க பத்தி டீட்டெயிலா போ வேண்டாம். நான் அந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா அதுக்கப்புறமும் திருந்திட்டோமா அப்படின்னு கேட்டா திருந்த முடியல. ஸ்மோக்கிங்க நீங்க எப்பவுமே கம்மி பண்ணக்கூடாது, விடணும். கம்மி பண்றதுங்கிறது மித்து. நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா 4 நாள் கம்மி பண்ணணும். 5வது நாள் அதிகமாயிரும். இன்னொரு பசங்கள பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு, சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு, ஒரு விஷயம் பண்ணேன். நான் எங்கெங்கெல்லாம் வழக்கமா ஸ்மோக் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த நல்லா நோட் பண்ணேன். அந்த இடத்துக்கு போறத அவாய்ட் பண்ணேன். அதுதான் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கு. நான் எங்கெங்கெல்லாம் நான் சிகரெட் வாங்குறேன், எல்லா இடத்துலயும் வாங்குவேன். கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு சில இடத்துல போனா மட்டும் அந்த ட்ரிகர் வருங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நான் தினமும் போயிட்டு வர ஒரு வழி இருக்கு. அந்த வழியில நான் சில இடத்துல வாங்குவேன். அந்த வழிய நான் அவாய்ட் பண்ணி வேற ரூட் எடுத்தேன். அந்த ரூட்ல கடைகள் இல்லாம இருக்கிற மாரி இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது புது புது இடத்துல நமக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத ஒரு இடமா இருக்கலாம். அந்த மாரி மாத்துனேன். இது எல்லாமே ஹெல்ப் ஆச்சு. நான் எப்பவுமே சிகரெட் அடிக்கிற இடத்த விட்டு நகுந்தேன். நான் வேற வேவ்ல இருந்து அதாவது நான் போயிட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு அந்த வழியில போனேன்னா, அங்க ஸ்மோக் பண்ணுவேன் அப்படிங்கிற வழிய விட்டுட்டு, இன்னொரு வழிய நான் சூஸ் பண்ணி அந்த வழியா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அந்த மாரி விஷயங்கள் பண்ணேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாள் உட்கார்ந்து நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறதும் எழுதி பார்த்தேன் பேரலலா. நான் ஒரு நாளைக்கு 5 சிகரெட், 6 சிகரெட்னாலும், நான் ரொம்ப பெரிய மணிய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸ்மோக்கிங்க்கு. அதுவும் புரிஞ்சு. நான் முதல்ல இந்த கிரேவிங்க வந்து இங்க இருக்கிற டோபமைன் லெவல ஹிட் பண்றத விட்டுட்டு, இன்னொரு இடத்துல இதே டோபமைன் ஹிட் கிடைச்சதுன்னா, இத விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுச்சு. இதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வாங்குற சிகரெட்டோட கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஐடிசி தான். நான் என்ன பண்ணிட்டேன், சிகரெட்ட விட்டுட்டு ஐடிசி ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு.
எல்லாருமே ஸ்மோக் பண்ணுவாங்க. நெறைய பேர் ஸ்மோக் பண்றாங்க. நானும் ஸ்மோக் பண்றேன். அந்த கம்பெனி சிகரெட் தான். அந்த கம்பெனிக்கு லாபம் தான். அந்த கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஏன் சிகரெட்ட வாங்கணும்? சிகரெட் வாங்குற காசுக்கு பதிலா இந்த ஐடிசி ஸ்டாக் வாங்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணல் வந்துச்சு. டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்காக போனேன். டீமேட் அக்கவுண்டும் ஓப்பன் பண்ண முடியல. அதுவும் டிலே ஆயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வெறி வந்து பண்ணியே ஆகணும்டா. இதுவும் கூட பண்ண முடியலன்னா யார்றா நீ? அப்படிங்கிற மாரி போயி நெறைய ப்ராசஸ் நடந்துச்சு. அதுல நான் ஒரு டீமேட் அக்கவுண்ட் எனக்கு ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ, நான் எப்படியோ ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த அக்கவுண்ட்ல போய் நான் முதல்ல வாங்குனேன் ஐடிசி ஸ்டாக். நான் போய் அந்த அக்கவுண்ட்ல வாங்கும்போது, அந்த ஐடிசி ஸ்டாக்கோட விலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 210 அந்த ரேஞ்சுல இருந்துச்சு. ஸோ, நான் அந்த ரூ. 200 இருக்கிற ஸ்டாக்க நான் வாங்குனேன். ஸ்டாக்க எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சது. ஸ்டாக் எப்படி அது குரோ ஆகுதுன்னு தெரிஞ்சது. எப்படி விக்கணும்னு தெரிஞ்சது. ஸோ, இப்ப நம்ம சார்ட் பார்ப்போம். ஐடிசில நான் இந்த ரேஞ்சுல தான் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு மாசத்துல ரூ. 210 இருக்கிற ரேஞ்சில நான் வாங்கியிருக்கேன். அந்த ரூ. 10லிருந்து கொஞ்சம் மேல போயிருக்கு. ரூ. 260 ரூ. 80 அந்த ரேஞ்சுல வந்தோனே நான் வித்துருக்கேன். இந்த வித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டாக் ஏற ஆரம்பிக்குது. ஏறும்போது மறுபடியும் நான் போய் வாங்குனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அது ஒவ்வொரு ஸ்டாக்கா வாங்குனேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டாக் வாங்குனேன். இந்த ஐடிசி ஸ்டாக் ஒவ்வொரு தடவ நான் வாங்கும்போதும் என்னுடைய சிகரெட் இது கம்மியாச்சு. ஏன்னா நான் அங்க ஸ்பெண்ட் பண்ற காச கொண்டு வந்து இங்க போடுறேன் அப்படிங்கிற ஒரு டோபமைன் ஹிட் கிடைச்சது. இந்த ஹிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆச்சு. ஒவ்வொரு மாசமும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்தேன். மாசம் மாசம் இதுல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மாசம் பொறந்த உடனே என்கிட்ட காசு வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட்டு வேலை வாங்குறது என்னுடைய சிகரெட் செலவு அப்படின்னு ஒரு செலவு போய் ஐடிசி ஸ்டாக் வாங்குறது. இதுதான். இந்த ஐடிசி ஸ்டாக் நான் வாங்க நான் அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அதனால நான் கண்கூடா அந்த ஸ்டாக்க குரோ ஆகுறத பார்க்குறேன் டே பை டே. ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாக் குரோ ஆகுது. ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டாக் இறங்குது. அந்த இறங்குற ஸ்டாக்க போய் நான் திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வருது. சிகரெட்ட கம்ப்ளீட்டா விட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டிராப்லயும் நான் வாங்கிட்டே இருந்தேன். ரூ. 260 ரூ. 230 ரூ. 300 ரூ. 400 ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன். மாசம் மாசம் தான் நமக்கு அந்த செலவாகுதே. அந்த செலவுக்கு பதிலா நான் மாசம் மாசம் அந்த ஸ்டாக்க வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு டிராப்லயும் வாங்குவேன். ஒவ்வொரு ஹை போனாலும் வாங்குவேன். இந்த ஸ்டாக் கீழ போனாலும் வாங்குவேன். மேல போனாலும் வாங்குவேன். என்னுடைய ஒரே கான்செப்ட் நான் சிகரெட் அடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் காச. அதுக்கு பதிலா ஒரு கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான். அந்த கம்பெனி நட்டமானாலும், லாபமானாலும் எனக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது. நான் கீப் ஆன் ஐம் இன்வெஸ்டிங். நான் இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 இயர் கழிச்சு என்னுடைய ஸ்டாக் எடுத்து பார்த்தேன். அதுல ரூ. 1,00,000 இருந்துச்சு. ஒரு வருஷத்துல நான் ரூ. 1,00,000 வெறும் ஐடிசி ஸ்டாக் மட்டும் வாங்கி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமும் நான் நெறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு பெர்சனல் ஃபேவரைட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ரொம்ப லாபமாவும் இருந்திருக்கேன் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நான் இவ்வளோ ஒரு விஷயம் சேர்த்திருக்கேன். இந்த பணம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போதே, நான் இவ்வளோ நாள் எவ்வளோ முட்டாள்தனமான காரியம் செஞ்சிருக்கேன். நான் இப்படி சேர்த்திருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாம் விட்டு, இப்ப நான் இன்வெஸ்டரா நான் கீப் ஆன் மந்த்லி இப்பயுமே நான் சிகரெட் அடிக்கிற காச நான் ஐடிசி வாங்குறேன். நான் அந்த கம்பெனிய இப்போ ஓன் பண்றேன். அந்த கம்பெனிலிருந்து டிவிடெண்ட் வரும். அத நான் வாங்கி சாப்பிடுறேன். என்னுடைய ஹேபிட்டையும் மாத்திக்கிட்டேன். என்னுடைய இன்வெஸ்ட் ஜர்னியும் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டேன். இப்பயும் அதுல சில லேக்ஸ் இருக்கு. இந்த லேக்ஸோட போர்ட்ஃபோலியோ வந்து கம்ப்ளீட்டா இன்னொரு நாள் ஒரு வீடியோ, இது நான் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு லென்த்தியான ஒரு வீடியோ போடணும்னு ஆசை. அத நான் போடுவேன். நீங்களும் இதே மாரி ஏதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு எனக்கு. அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, இத விடுறதுக்கு நான் சொன்ன வே இல்ல. நான் ஒரு டோபமைன் ஹிட்டோடைய ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருக்கேன். லைக் இந்த ஸ்மோக்கிங் பண்ணா எனக்கு வந்து இந்த இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னு நான் நெனச்சத, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து பார்ப்பேன். அது எப்படி ஸ்டாக் குரோ ஆகுது. ஒரு ரூ. 260 வாங்குன ஒரு ஸ்டாக் ரூ. 400 இருக்கு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அப்போ ஒரு ரூ. 50,000 போட்டிருந்தா போதும். இப்ப என்கிட்ட ரூ. 1,00,000 இருந்திருக்கும். அப்போ நான் ரூ. 50,000 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல நான் போட முடியாதா? அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்கு. ஒரு 6 மாசத்துல ரூ. 50,000 சேர்த்த முடியாதா? ஒரு மாசத்துல ரூ. 10,000 போட்டாலும் கூட 5 மாசத்துல ரூ. 50,000 ஆயிரும். நான் 5 மாசத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா, இப்ப அதோட வேல்யூ ரூ. 1,00,000 2 மடங்கா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ, நான் பெர்சனலா என்னுடைய மனியும் குரோ பண்ணியிருக்கேன். என் ஹேபிட்டையும் விட்டுருக்கேன். நான் சரியான வேல போறேன். நீங்களும் சரியான வேல வாங்க. இதுதான் என்னோட விஷ். அடுத்த வீடியோல
ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப பர்சனலாக சில பேர்த்துக்கு மோட்டிவேட்டடாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி இன்வெஸ்டிங்.